முடிச்சுட போறாங்க நண்பர்களே, முடிச்சுட போறாங்க. ஆனா இருந்தாலும் நீங்க இவ்வளவு கொடுமை பண்ணக்கூடாது ப்ரோ. வீட்டுக்குள்ள தர்ஷிகா அவர்கள் 200% எஃபர்ட் போட்டு அவ்வளவு கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஓட்டுகளே போட மாட்டீங்களா? எதுக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது இம்மியல கூட இல்ல. என்னங்க நீங்க பண்றீங்க? அப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரை தான் நீங்க ஜெயிக்க வைக்கலாம்னு இருக்கீங்க? எங்க தர்ஷிகா வந்து ஒரு முடிவோட இருக்காங்க, கப்பு அவங்களுக்கு தான் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க சடனா இப்படி ஓட்டுகளே போடாம அவங்கள ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணாம இப்படி கடைசி இடத்துல வச்சிருந்தா அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏங்க அவங்க வீட்டுக்குள்ள 200% எஃபர்ட் போடுறாங்க, 200% எஃபர்ட் போடுறாங்க. தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள நல்ல எஃபர்ட் போட்டு வாயிலே வட சொல்ற ஆட்களுக்கு தயவு செய்து ஓட்டுகளை போட்டு இந்த சீசன்ல மேல் மேல் கொண்டு வராம இப்படி வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. நாளைக்கு தரமான சம்பவம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான செருப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சோனே சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் கடகடன் மேல ஏறுதுனோனே ஒரு பிளான் போட்டிங்க தெரியுமா? இப்படி பவித்ரா ஓட்டு போடுங்கடா, பவித்ரா முதலிடத்துக்கு கொண்டு வரணும்டா, விடக்கூடாதான்னு சொல்லிட்டு எவ்வளவு சீன் போட்டீங்க. அப்பா ஓட்டுகளை போட்டு 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 அந்த பவித்ரா பொண்ணை மேல கொண்டு வந்தீங்க. ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு விட்டு கீழே கிழிச்சிட்டு இருக்கு. தனியா உட்காந்து கவனிச்சிங்களாப்பா? லைவ் எவ்வளவு பேர் கவனிச்சீங்க? உட்காந்து தனக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால முத்துக்குமரன் போட்டு இவன மாதிரிலாம் என்னால பேச முடியாது, இவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பான், அப்ப நானும் பேசணுமா? இவன் ஒரு ஆள், இவன மாதிரி ஆட்கள் அந்த கேம்ல இருக்குமா? அப்ப நாங்கள மிச்சர் சாப்பிட வந்திருக்குமா? நான் ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கறத இவங்க தடுக்க பாக்குறான். இவன் இப்படிதான் கேம் ஆடுறான், இவன் எப்படி இந்த வீட்டுல சர்வே ஆகுறான்னு தெரியல, இவனுக்கு மக்கள் எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பவித்ரா அவர்கள் முத்துவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப மாச்சும் புரிஞ்சாடா? உங்களுக்கான ஓட்டுகளை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேற யாருக்கும் கொடுக்காதீங்கன்னா கேட்டீங்களாடா? இந்த வாரம் எப்படி ஸ்டார்ட் ஆனோட போடுறா பவித்ரா ஓட்டு போடுறா, சௌந்தர்யாவை பீட் பண்ணுடா, சௌந்தர்யா பீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா யாருக்கு ஓட்டு போடுறேன்னு பார்த்து போட்டியா? ஏன்னா கீழே கிடக்குற இந்த சத்யாவுக்கோ ரயானுக்கோ இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு உட்கார்ந்து அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா. சரி விடுக்க, நாளைக்கு நாமினேஷன் இருக்க போது 2-1 அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வெளியே இருக்க ரூமர்ஸ் எல்லாம் எட்டி பார்த்தா 2-2 சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் ஒரு எவிக்ஷன் மேல தான் இருக்கேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான் ஒரு எவிக்ஷன், அடுத்த வாரம் தான் 2 எவிக்ஷன் இருக்கும். மிட்ல 1, அப்புறம் கடைசி சாட்டர்டே சண்டே 1 வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சோ இந்த வாரம் 1 தான். அந்த 1 யாரா இருக்க போறாங்கன்னு சொல்லி பாத்துடலாமா? இப்போதைக்கு அன்அபிஷியல் வச்சு பார்க்கும்போது இந்த நபர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆனா மேபி நாளைக்கு காலைல சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கு காலைல நான் கன்ஃபார்ம் நியூஸ் கொடுப்பேன். ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு வந்திருக்க நியூஸை பார்த்துடலாமா? ஸோ இதுல முதல் இடத்துல யார் இருக்கானா? பவித்ரா அவர்கள் இருக்காங்க. ஒரு 1,50,000 ஓட்டுகள், அப்படியே ஒரு 1,50,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அசைக்க முடியாத இடம் போங்க, அசைக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் ராணுவ ஓட்டு வந்திருக்கும், முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் வந்திருக்கும். இவ்வளவு ஓட்டுகள் வந்து காப்பாத்தி ஒரு 1,50,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க நண்பர்கள். எப்படி? சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு 1,41,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு தனியாப்பா, நான் இப்பவே சொல்றேன், அந்த பொண்ணு தனியா 1,40,000 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. மேல பார்த்தா 3 பேருக்கான ஓட்டுகள் மொத்தமா விழுந்து ஒரு 1,50,000 ஓட்டுகள் தான் எடுத்திருக்காங்க. திரும்ப சொல்றேன், வரப்போற வாரங்கள் முத்துக்குமரன் நாமினேஷன்ல இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து கேப்டன் ஆயிட்டாரு. சோ அதனால நாமினேஷன்ல இருக்க மாட்டாரு. சோ உங்களுக்கான ஓட்டுகளை நீங்க காப்பாத்தி வச்சுக்கோங்க. அவனுக்கு போறேன் இவனுக்கு போறேன்னு தயவுசெய்து இந்த நாமினேஷன் ப்ராசஸை மாத்தி விடாங்க. ஏன்னா டிசர்வ் ஆன பர்சன்ஸ் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கும் நான் நினைக்கிறேன். சும்மா நாச்சுக்கும் டிசர்வே இல்லாத ஒரு பர்சனுக்கு அந்த வீட்டுக்குள்ள கொடுத்தாங்களே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அந்த மாதிரி நீங்க யாருக்கா ஓட்டுகளை கொடுத்து மேல தூக்கி விட்டுறாதீங்க. தயவுசெய்து விட்டுருங்க. சீசன் நெருங்கிட்டு ஃபினாலே நோக்கி வந்துட்டு இருக்கோம். சோ கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்க்காங்கன்னு என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன். கேப்பீங்க நினைக்கிறேன், அதனால தான் சொல்றேன். சோ முதல் இடத்துல பவித்ரா இருக்காங்க, இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, ஒரு 1,41,000 ஓட்டுகள். மூணாவது இடத்துல ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க, ஒரு 82,000 ஓட்டுகள் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஜாக்லின் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல குரல் கொடுத்திருக்காங்க, நிறைய இடங்கள்ல சண்டை போட்டிருக்காங்க. சோ ஜாக்லின் நம்ம குறை சொல்றதுக்கு எங்கேயுமே இல்ல. இந்த வாரம் பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வாரம் ஸ்டார்டிங்ல வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆன முதல் நாள் மட்டும் ஒரு பாதி வந்து கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப சேஃப் கேம் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் வர 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 கொஞ்சம் பரவாயில்ல, பிடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. மூணாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, நாலாவது இடத்துல அருண் பிரசாத் இருக்கு. அப்பல 72,000 ஓட்டுகள், அப்படியே 72,000 ஓட்டுகள் வேற லெவல் போங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்து எந்த மணிக்கோ ஓட்டுகளை வாங்கிட்டாப்ல. அதான் சொல்றேன்ல, இந்த பிக் பாஸ் வீடுங்கிறது இந்த பவித்ரா நினைச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப நேர்மையா பேசுறது, பேச வேண்டிய இடத்துல 4 வார்த்தையை பேசுற அது மட்டும் கிடையாதுங்க. உங்க வீட்டுல உட்கார்ந்து அதான் ஒப்பாரி வச்சிருக்காங்க. பவித்ரா சொல்றாங்க, அவன மாதிரிலாம் என்னால 24x7 பேச முடியாது, அவன் பேசிக்கினே இருப்பான், எனக்கான கருத்துக்களை இவ்வளவுதான் வைப்பேன், நான் கருத்துக்களை வச்சுட்டு போயிருவேன், அதை தாண்டி அவங்க யோசனை என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் ஒரு டிசர்வான பர்சன், நான் அவங்களோட பெட்டரான பர்சன் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதனால தான் என்ன வெளியே அனுப்ப ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாமோ இந்த பொண்ணு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. எப்ப அருண் கூட கம்பேர் பண்ணா கூட நீ அருண் லெவலுக்கு வர மாட்டேன். ஏன்னா அவனாச்சும் நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தான். இந்த வீட்டுக்குள்ள தேவை கண்டென்ட் மட்டுமே, அது நெகட்டிவா பாசிட்டிவ் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? அந்த நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாச்சும் ஒரு 72,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. இவர் தானே சத்யா கிட்ட சொன்னது பிஆர்லாம் வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி. தப்பு இல்ல ஏன்னா
தப்புல ஒன்னு சொல்றீங்க நண்பர்களே. 5வது இடத்த சத்யா அவர்கள் பிடிச்சிருக்காங்களா? ஒரு 64,000 ஓட்டுகள். திரும்ப சொல்றேன், இந்த வாரம் என்ன வேணா நடக்கலாம். யாரையா காப்பாத்துறதுக்கு மேல இருக்க ஒரு ஆட்களை கூட கீழே இறக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 4வது இடத்துல இந்த அருண் பிரசாத் எவ்வளவு ஓட்டுகள் எடுத்திருக்காங்க? 72,000 ஓட்டுகள். ஓகேவா? அதுக்கு கீழே இருக்க எல்லாருமே சமமா ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. சோ யார் வேணா வெளியே போலாம். அதனால தான் இப்பவே சொல்லிக்கிறேன், யார் வேணா வெளியே போலாம். இதுல வந்து அருண் அவர்கள் 4வது இடத்துல இருக்காங்களா? 5வது இடத்துல ஆக்சுவலா விஜய் விஷால் இருக்கதா கேள்விப்பட்டேன் அபிஷியல். சோ இருந்தாலும் நான் அன்அபிஷியலே பேசுறேன். சோ 4வது இடத்துல அருண் பிரசாத் இருக்காப்ல. 5வது இடத்துல சத்யா 64,000 ஓட்டுகள். எப்படி 64,000 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணாரா இந்த வாரம் கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. இம்மி அளவுக்கு கண்டென்ட் கிடையாது. அது இன்னைக்குன்னு இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வாரங்களா இப்படியே தான் இருக்காரு. ஆனா எப்படியும் காப்பாற்றப்பட்டுறாரு. சோ 5வது இடத்தை சத்யா பிடிச்சிருக்காரு, 64,000 ஓட்டுகள். 6வது இடத்தை ரயான் பிடிச்சிருக்காப்ல, சேம் 64,000 ஓட்டுகள். வெறும் 100-200 ஓட்டுகள் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ரயான் கொஞ்சம் டிசர்வ் ஃபீல் ஆகுறாங்க. ஆனா ஏன் ரயானுக்கு ஓட்டுகள் வரலனா 1 ஹவர் எபிசோட்ல ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. அது எதுக்குன்னு தெரியல. இந்த வாரம் 1 ஹவர் எபிசோட்ல சுத்தமா ரயான் வரல. ரயான் நிறைய இடங்கள டப்பாவை போட்டு அடி பொளந்து வச்சிருந்தான். பட் அந்த கண்டென்ட் எதுவுமே வரல. வேணும்னு பண்றாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டப்பாவை காப்பாற்றணும்ல. டப்பா பொறுத்தவரைக்கும் ஒரு சேனலுக்கான ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாம வெளியே இருந்தும் சில பல சப்போர்ட்லாம் வரும். அந்த வகையில அவர் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவருக்கான நெகட்டிவ் ஃபேஸை காட்டவே இல்லை. ரயானுக்கான கண்டென்ட் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. 6வது இடத்துல ரயான் இருக்காப்ல. 7வது இடத்துல அன்சிதா சேம் 63,000 ஓட்டுகள். அவ்வளவுதான் சொல்றேன். வெறும் 100, 200, 500 ஓட்டுகள் மட்டும் தான் டிஃபரெண்ட். 7வது இடத்துல அன்சிதா இருக்காப்ல. 8வது இடத்துல விஜய் விஷால் 62,000 ஓட்டுகள். பாத்தீங்களா? 500, 1000, 500, 1000 இவ்வளவுதான் ஓட்டுகள் டிஃபரெண்ட். பெரிய லெவல்ல டிஃபரெண்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. 8வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல. 9வது இடத்துல தர்ஷிகா. இப்படியே 9வது இடத்துல தர்ஷிகா 46,000 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாக்கு தான் இருக்கிறதுல ஓட்டுகள் கம்மி. ஓகேவா? மத்த எல்லாருமே 62,000 ஓட்டுகள், 63,000 ஓட்டுகள், 64,000 ஓட்டுகள், 64,000 ஓட்டுகள் சொல்லி இவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கீழ இருக்க தர்ஷிகா மட்டும் மக்கள் வந்து ஓட்டே போடாம இந்த ஒரு நபர் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. பட் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுன்னு தெரியல. எனக்கு 2 பேர் மேல டவுட் இருக்கு ப்ரோ. ஓகேவா? எனக்கு 2 பேர் மேல 2 பேர்ல 3 பேர் மேல இப்ப டவுட் வருது. அன்சிதா, தர்ஷிகா, சத்யா, இந்த 3 பேர் மேல டவுட் வருது. இந்த 3 பேர்ல யார் வேணா வெளிய போலாம். ஓகேவா? இப்போ வரைக்கும் நான் சிங்கிள் எவிக்ஷன்ல தான் இருக்கேன். டபுள் எவிக்ஷன் சொல்லி நான் ஏமாத்த விரும்பல. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரை சும்மா மாத்திடுறாங்க ப்ரோ. அதனால தான் நான் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். சோ சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் போவாங்க. ஓகேவா? அப்படி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா, ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா சத்யா அண்ட் தர்ஷிகா போவாங்க. ஆனா மேபி சிங்கிள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா சத்யா அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா அவர்களுக்கு ஓட்டுகள் இல்லை, சுத்தமா ஓட்டுகள் கிடையாதுங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா எனக்கு என்னமோ ஒரு சின்னதா ஒரு உறுத்திட்டு இருக்கு. தர்ஷிகா அவர்களை வீட்டுக்குள்ள வச்சு அந்த காதல் கண்டென்ட் இன்னொரு வாரம் எடுத்து அதுக்கடுத்த வாரங்கள் அவங்க ஃபேமிலி வீக் வந்துடும்ல, ஃபேமிலி வீக்ல அவங்க ஃபேமிலியை உள்ள கொண்டு வந்து அந்த கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த வாரம் நீங்க தப்பிச்சா கூட அடுத்த வாரம் கண்டிப்பா நாமினேஷன்ல வருவீங்க. அடுத்த வாரம் உங்களை காப்பாத்தினா சேனல் பச்சையா மாட்டிப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவுதான், போராட்டம் வந்தாச்சு, ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நல்ல ஓட்டுகள் இருக்க பிளேயர்ஸ் மட்டும் தான் எவிக்ட் ஆவாங்க. ஓகேவா? சோ அந்த வகையில நல்ல பிளேயர்ஸ் இடையில நீங்க ஒரு டம்மி பிளேயர்ஸ் ஓட்டுகளே இல்லாம இருக்கீங்க. ஓகேவா? அந்த வகையில நீங்க தான் இந்த வாரம் வெளியே போகணும். பட் சேனல் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டா தர்ஷிகா போனா நல்லா இருக்கும், சத்யா கூட போலாம், ஒண்ணுமே பண்ணல தான். உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த